யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அருமையானவர்களே, இந்த கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்தது நம்ம இந்தியா. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய காரியம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு தான் பெயர் போடுவாங்க. பார்த்துடுங்க, சில நேரங்களில் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிரசவ நேரத்தை தள்ளி போடுறது, இல்லைன்னா பிரசவ நேரத்துக்கு முன்னாலேயே அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி சொல் கேட்டு உடலை கீறி கொள்கிறவர்கள், குழந்தைகளுடைய வயிற்றுவலினா வயிற்றுல சூடு, தலைவலினா தலையில் சூடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்த்துக்குங்க, ஒரு மருத்துவர் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசை. அவனுக்கு சரியாக படிப்பு வராது. கடைசியாக பல இடங்களில் போய் நிறையாவே பார்த்துட்டாங்க. ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான், உங்கள் இளைய மகன் நல்லா படிக்கிறான் இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஒரு டம்ளர் இவனுக்கு கொடுத்துருங்க, அந்த அறிவு இவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு டாக்டர் ரத்தத்தை அப்படியே உடலில் குடிக்கக்கூடாது, இது விஷம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த மந்திரவாதி சொல்ல தான் அவருக்கு தலைக்கு மேலே போய் கடைசியில் அந்த பையனுடைய இளைய மகனுடைய நரம்பை வெட்டி அதில் ரத்தத்தை பிடிச்சி இவனுக்கு குடிக்க கொடுத்து அந்த நரம்பு வெட்டின ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள அந்த பையனுடைய உயிர் போயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள். ஆகவே தான் நம்ம நாட்டுக்கு இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷினரிகள் சபையின் சார்பில், தனிநபர் குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும்.
இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்புனா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட் கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு ₹1,00,000 தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ₹2,00,000 சின்ன ஆலயம் செட்டு போட்டுடலாம். அது மாதிரி ₹3,00,000, ₹5,00,000, ₹7,00,000. ₹7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவனா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 94473750, 94473750, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட லீட் பை ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுவதை குறித்து நான் பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். நான் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகத்தினை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முழு வேத புஸ்தகமே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் அதை எழுதினால்தான் எழுதினவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலே இருந்தவர்கள் என்றாலும் அனைத்தும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதாக, அதே சமயம் இன்றைக்கு இருக்கிற அனைத்து மனுக்குலத்திற்கும் போதுமான ஆலோசனை கொடுக்கிறவராக இந்த பரிசுத்த ஆவியானவராலேயே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் தொடர்ந்து நடத்துகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று வாசிக்கிறோம் அல்லவா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை ஆவியானவரின் நடவடிக்கைகள் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, மிஷினரிகளுடைய இயக்கத்தை நடத்துகிற நாங்கள் அடிக்கடி பேசுகிறது எல்லாமே ஆவியானவரின் நடத்துதல் எப்படி இருக்கிறது, ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை இதில் நடத்த கற்றுத்தர விரும்புகிறார் என்று நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம். ஏனென்றால் பணித்தளத்தில் எதிர்ப்புகள் வரும்போது, ஆலயம் கட்டுவதற்காக தடுத்து நிறுத்தப்படும் போது, சில நேரங்களில் பிரதிஷ்டை தேதி தள்ளி போகும்போது, சில நேரங்களில் பேப்டிசமே நிகழ்வுகள் அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போதெல்லாம் மனம் சோர்ந்து போக மாட்டோம். மாறாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறார், இதை எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அதை திருப்புகிறார் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர் அப்படி செயல்பட்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஆதி அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு முதல் திருச்சபை வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து வரும்போது சபைக்குள்ளாக கொஞ்சம் குழப்பம் வருது பார்த்துக்குங்க. குழப்பத்தில் என்னென்னா, ஒரு சிலர் நன்றாக உபசரிக்கப்படுகிறதும் ஒரு சிலர் கைவிடப்பட்டதுமான ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள. அப்படி கிரேக்க பெண்கள் தங்களை தவறாக சரியாக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அன்னைக்கு இருந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தேவ ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இவ்விதமான காரியங்களிலே, அதாவது பந்தி விசாரிப்பு, அப்புறம் இந்த படங்களை எண்ணுறது, அதை கொண்டு பேங்கில் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. ஆமாம், அப்புறம் பந்தியில் போய் கறி வாங்க போகிறது, காய்கறி வாங்க போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் லே பீப்புள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிறதுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா இந்த நிர்வாகத்தை சரியாக நடத்தி செல்வதற்கு ஆவியானவராலே நடத்தப்படக்கூடியது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அங்கே ஆவியானவராலே நடத்தப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்கள் கையில் நிர்வாக பொறுப்புகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 55வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் என்பவர் அனைத்து மத தலைவர்கள் மத்தியில் அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி ஆபிரகாமில் தொடங்கி எப்படி இயேசு கிறிஸ்துவில் முடிந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அருமையானவர்களே, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார், நடத்தப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தைகளை கேட்டவங்க எல்லாருமே ரொம்ப கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய நேரங்களில் சொல்லும்போது, உங்களுடைய மூப்பர்கள் எந்த தீர்க்க நீங்கள் கொல்லாமல் இருந்தீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களை ஏற்று நிற்கிறதா உங்களுடைய வேலை அப்படின்றத ஸ்தேவான் கண்டித்து உணர்த்துகிறார் தைரியமாக. கடைசியாக உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்த இயேசுவையும் ஆணி அடித்து கொலை செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இதுக்கு மேலே வேணால் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி கல்லை எறியும் போது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தேவானை நிறைக்கிறார். அன்புக்குரியவர்களை முழங்கால் படிட்டு அவங்கள எழுத்து நிற்காமல் முழங்கால் படிட்டு தேவ ஆவியானவர் தன்னை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்த்து, இயேசுவே என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு தன் ஜீவனை அவர் ஆண்டுடைய கரத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான நிகழ்வுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவைப்பட்டுக்குங்க. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை நேரில் கண்கூடாக பார்த்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கு கிறிஸ்தவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையில் தள்ளி ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி பாராமல் கொடுமைப்படுத்தி சபைகளை மூடிக்கொண்டிருந்த அந்த பொல்லாத மனிதனாகிய சவுல் என்பவன் இந்த ஸ்தேவானுடைய அந்த மரணம், அந்த நம்பிக்கை, அவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்காத காரியம், சாபக்கேடான வார்த்தையை பேசாமல் ஆவியில் நிரம்பி அவன் செயல்பட்டதை பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, இந்த சவுல் மனதில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது, ஒரு உடைவு வர ஆரம்பித்தது. இதன் விளைவாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம் பார்த்துக்கங்க. அதன் பின்பு சவுல் பவுலாக மாற்றப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப் என்பவர் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட், அழகாக சிறப்பாக இந்த வசனங்களை போய்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அவர் அப்பப்போ தூக்கிட்டு போயிடுவார். எங்கே தூக்கிட்டு போகிறாரு, எங்கே நிறுத்தி வைக்கிறாருன்னு தெரியாது. அப்படி ஆவியிலே தான் இந்த பிலிப்பு முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இப்போ ஆவியிலே நடத்தப்பட்டு கொண்டிருந்த பிலிப்பின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எத்தியோப்பிய மந்திரி அந்த வழியாக ரதத்தில் போயிட்டுருக்கிறார். போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் படிக்கிறார். இதை படிச்சுக்கிட்டே போன உடனே இந்த பிலிப்பிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மந்திரி இப்போ ஏசாயா 53 படிச்சுட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட போய் பேசிட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னாரு. அப்போது பிலிப்பு அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்து அவனோட பேசிக்கிட்டே போகிறாரு. நீங்கள் அப்படி எதை தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இதெல்லாம் படிக்கிறேன், உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு உடனே அப்போஸ்தலர் 8:31 அந்த மந்திரி சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு அதை புரிய வைக்காவிட்டால் எனக்கு அது எப்படி புரியும், நீங்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த தீர்க்கதரிசி அவரை குறித்தே இந்த மாதிரி சொல்லிக்கிடுறாரா, இல்லைன்னா வேறு யாரை குறித்து இப்படி சொல்கிறாரு, அடிக்கப்படுகிற ஆட்டை போல மௌனமாக நடந்து சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய உடல் முழுவதும் காயப்படுத்த ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறத, இது அவரை குறித்தா சொல்கிறாரு, இல்லைன்னா யாரை குறித்து சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பிலிப்பின் இடத்துல அந்த மந்திரி கேட்கும்போது,
பிலிப்பு தெளிவாக அந்த மந்திரிக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி அந்த முன்னாள் தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டபடி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அந்த மந்திரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசுவாசம் பார்த்துக்குங்க. உடனே அவர் நான் உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்போவே நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி பார்க்குறாரு. அங்கே ஒரு குளம் கிடக்கு. அந்த குளத்தை பார்த்த உடனே நான் இப்போ இந்த குளத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் கொடு அப்படிங்கிறாரு. உடனே பிலிப்பு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நீங்கள் முழு இருதயத்தோடு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி குளத்தில் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பிலிப்பு அந்த அந்த மந்திரி பிலிப்பை தேடுற ஆளை காணும். என் அன்புக்குரியவரில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படலை, வேறொரு இடத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பார்த்து இப்படி தான் ஆவியானவராலே அவர் நடத்தப்பட்டார். நாங்கள் மிஷினரி பணித்தளத்தில் ஊழியம் செய்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிட்டு இருந்த வாகனம் வந்து பழுதாயிடுச்சு. ஆக பழுதான உடனே இனி என்ன பண்ணுறது, அந்த ஊரில் வர மக்கள் காத்திருப்பாங்களே சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அம்பாசிடர் கார் வந்து நிற்கிது. அவர் அதில் ஏறி உட்காருங்கிறாரு. அவங்க போகிறாங்க. போய் அந்த கிராமத்தில் போய் எல்லாம் இறக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவருக்கு நன்றி சொல்லலாம் தெரியும். பார்த்தா அங்கே டாக்ஸியும் இல்லை, அந்த ஆளும் இல்லை. பார்த்துக்குங்க அருமையானவரில் அன்றைக்கி அந்த ஊரில் படக்காட்சி நடத்தினா பெரிய மாற்றம். பார்த்துக்குங்க சமீபத்தில் நான் ஒரு ஃபீல்டுக்கு போயிருந்தேன். ஃபீல்டு போயிருக்கும்போது நாங்கள் 8 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், 5 மணிக்கு நாங்கள் புறப்பட்டா தான் அங்கே போய் சேர முடியும். மாதிரி புறப்பட்டோம். ஆனால் அன்றைக்கி பார்த்து ஸ்ட்ரைக், ரோடே காலியாக கிடக்கு. எப்படி ட்ரெயினை பிடிக்கிற, அடுத்த நாள் இன்னொரு ப்ரோக்ராம் போகணுமே, என்ன செய்கிறேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு நானும் இன்னொரு அண்ணா இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் 8 மணிக்கு அங்கே ஸ்டேஷன் போகணும், ட்ரெயினை பிடிக்கணும், நீங்கள் என்ன வச்சிங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லி இயேசுனிடத்தில் சொல்கிறோம். சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசிடர் கார் வந்து நிற்கிது. நின்றுட்டு, சார் நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் தான் போகிறேன், நீங்கள் யாரி உட்காருங்கிறாரு. நாங்கள் 2 பேரும் யாரி உட்காந்துக்கிட்டு அமைதியாக, இது யார் குழந்தை விட்டாலும் தெரியல, என்ன காசு கேட்க போகிறான்னு தெரியல, நம்மகிட்ட அவ்வளோ காசும் கிடையாது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கோம். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரம் ட்ராவல், ஒரு 1.5 மணி நேரத்தில் எங்களை கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு, உனக்கு எவ்வளோப்பா வேணும்னு சொன்னால் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ஃபேர் என்னவோ அதை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான். பார்த்துங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆவியானவரை நடத்துதல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. பார்த்துங்க. ஆகவே என் அன்பானவர்களே, ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம எல்லாரும் யோசிக்கணும். நம்முடைய குடும்பத்தை யோசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்து யோசிக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காரியங்களை குறித்து யோசிக்கணும், அதே மாதிரி பிள்ளைங்க படிப்பு காரியங்களை குறித்து யோசிக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானுடைய நடத்துதலை நம்ம கேட்கணும். குறிப்பாக நம்ம பிள்ளைங்கள் வந்து டீனேஜில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வழி தவறிடுவாங்க. பார்த்துங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது பேசி மனசை தவறான எண்ணங்களில் திருப்புவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் இந்த அவங்களுடைய சரீரத்தில் எல்லாமே ஒரு உருமாற்றம் ஏற்படுகிற நேரம். அது நேரம் பார்த்து அந்த வாலிப வயதுக்குரிய அந்த எண்ணங்கள் நிமிர்ந்து நிற்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் எண்ணங்கள்லாம் வரும். பார்த்துக்குங்க. அருமையான அப்படிப்பட்ட நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து, இன்னும் கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஆவியானவர் நடத்தும்படி கணவனும் மனைவியும் அந்த குழந்தைகள் பேரை சொல்லி ஜோம் பண்ணால் அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் வழி தவறி போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த பிள்ளை அப்படி சின்ன வயசில் கொஞ்சம் வழி தவறி போயிட்டான்றதுக்காக டக்குன்னு அந்த பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. பார்த்துங்க. அருமையானவர்களே, இது மருந்து கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணுறது 21 வயசுக்கு அப்புறம் அந்த பக்கம் வரும். நீங்கள் 16-17 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தை பற்றி உணர்வோ இல்லை என்றால் அந்த ஒரு பிடிப்போ இருக்காது. என் அன்புக்குரியல அது மாதிரி குழந்தை பெக்கிறதுக்கான பலனும் இருக்காது. பார்த்துக்குங்க. அதுவே தான் அன்பானவர்களே, 21 வயசுன்னு சொல்லி அரசு நிர்ணயித்து வச்சிருக்கு. அந்த நேரங்களில் தான் யோசிக்கணும். அதுக்கு பதிலாக லேசாக தவறிட்டு அப்போ கல்யாணம் பண்ணிச்சா சரியாக போயிடும்னா அது தவறான தீர்மானம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நான் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பேதுருவுக்கு ஒரு நடத்துதலை தர்றார். பேதுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு யூத மார்க்கம். இந்த யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறையனத்தரோட வீட்டுக்கு போக மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தண்ணி கூட வாங்கி காலை கழுவ மாட்டாங்க. அந்த அளவுக்கு புறையனத்தவர்கள் மேலே எங்களுக்கு ஒரு வெறுப்பு. யூதர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் ஒரு பிற இனத்தானவனாக பிறவாததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. அப்படின்னா இவர் பெரிய மேலேருந்து குதித்த மாதிரி அப்படி ஒரு நினைப்பு அவருக்கு.
என் அன்புக்குரியவர்கள் அது தவறான காரியம் அப்படிங்கிறத ஆவியானவர் அன்னைக்கு பேதுருக்கு உணர்த்துறாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றாரு. மேலே இருந்து ஒரு கூடை வருது. அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஜீவன்லாம் இருக்குது. ஏன்னா யூதர்கள் வந்து சில மிருகங்கள் உணவை சாப்பிட மாட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செதில்லாத மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இந்த குழம்பு கால் குழம்பு ஒட்டியிருக்கும்ல, முயல் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கும். அந்த முயல் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. இப்படி நிறையா உண்டு. இவங்க எதெல்லாம் தீட்டானதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கூடையில் இருக்குது. அதில் பார்த்த உடனே ஐயோ நான் இது அசுத்தம், நான் தொடமாட்டேன் அப்படின்றாரு பேதுரு. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, தேவன் எதெல்லாம் பரிசுத்தமாக்கினாரோ அதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே. மறுபடியும் அந்த கூடை வருது. பேதுருவே இதை அடித்து புசி, இதை உடச்சி சாப்பிட அப்படிங்கிறாரு. பேதுரு மறுபடியும் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு யூதன் அப்படின்னு. உடனே தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொர்நேலியுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து அங்கே நிற்கிறாங்க. நின்று கதவை தட்டுறாங்க. கீழே இறங்கி போகிறாரு. போனால் இது மாதிரி கொர்நேலியை கூப்பிட்றாருங்கிறாங்க. ஏன்னா கொர்நேலி வந்து ஒரு புற இனத்தவர். அவர் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அருமையானவர்கள், ஆனால் ஆவியானுடைய நடத்துதலை பாருங்கள். அருமையானவர்களில் பேதுரு அவங்களோட போகிறாரு. போகும்போது தனியாக போகலை, போகும்போது சில யூதர்களை கூட்டு போகிறாரு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். அப்புறம் அவங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் அவன் சாப்பிட தருவான், சாப்பிடாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஆவியானவர் எப்படி நடத்தினார், ஆவியானவர் எப்படி நம்ம மேலே வந்து இறங்குன மாதிரி அவங்க மேலே இறங்கினாரு, இது சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே கொர்நேலி வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. எப்படி ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எல்லார் மேலே இறங்கினாரோ அதே போல் கொர்நேலி வீட்டில் இருக்கிற எல்லார் மேலே இறங்குறாரு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சற்று யோசிங்க. நம்மளுடைய ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இன வேறுபாடுகள் அடிப்படையில் பிரிக்கிறவரே கிடையாது. பார்த்துக்குங்க. ஆமாம், இன வேறுபாடு, மார்க்கு வேறுபாடு இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத காரியம். ஏன்னா அவர் சகல மனிதர்களையும் அவருடைய சாயலில் தான் உருவாக்குனார். எல்லா மனிதனுக்கும் அவருடைய சுவாசத்தை தான் அவர் ஊதினாருன்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த இனங்கள்லாம் இந்தியாவில் தான் இவ்வளோ கேவலமாக இருக்கும், வேறு மற்ற நாட்டிலெல்லாம் அப்படி கிடையாது. அருமையானவர்களை, ஆதியிலே அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கினார், அதே போல் இறங்கியிருந்தார். இதுதான் பெரிய பிரச்சனை உருவான உடனே பேதுரு தெளிவாக எடுத்து சொல்கிறாரு, தேவனுடைய செயல்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் எம்மாத்திரங்க அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நேசிக்கிறது போல நேசிப்போம். இன வேறுபாடுகளை நம்முடைய இருதயங்களில் இருந்து எடுத்து போடுவோம். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் ஒரு நாள் பேதுரு வந்து தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து பேதுருவுக்கு கொலை, மரண தண்டனை விதிக்க போகிறார் அந்த ஏரோது அரசர். அருமையானவர்கள், ஆனால் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்கே சபையர் எல்லாரும் பேதுருவுக்காக அவரோட விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 12 எழுதியிருக்கு. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவதூதனானவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், பேதுருவை தட்டி எழுப்புறாரு. உடனே பேதுரு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கத்தில் கிடைக்காரு. ஏன்னா நாளைக்கு சாவுன்னா இன்றைக்கி எப்படிங்க தூக்கம் வரும்? அவரை பொறுத்த வரையிலையும் ஏன்னா இகமும் ஒன்றே பரமும் ஒன்றே, இன்றைக்கி இங்கே இருக்கோம், நாளைக்கு பரலத்தில் இருப்போம், அப்படி தான் அவருக்கு மனசில் எண்ணங்கள். அதனால் அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்கே போய் அந்த தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. என் அன்புக்குரியவர்களை, தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வராரு. இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டு முன்னால் போய் நிற்கிறாரு பேதுரு. அதை போய் கை தட்டுறாரு. கை தட்டின உடனே ஒரு பெண் ஓடி வந்து கேட்குறான். பேதுருடைய சத்தம் உடனே உள்ளே போய் சொல்கிறா, ஐயா பேதுரு வந்து நிற்கிறார். உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பேதுருடைய தூதன் வந்திருப்பான், நீ சும்மா வளராது அப்படிங்கிற. இல்லை அவரே வந்து நிற்கிறார், வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நடத்துகிறவர், கட்டுகளை அறுத்து போடுகிறவர். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் இருக்கும்னா பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள்னா பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்களோட இருந்தால் சரி. உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், என் தேவனாலேயே ஒரு மதிலை தாண்டுவேன் என்பது நம்முடைய அனுபவமாக இருக்க முடியும். பார்த்துக்குங்க. அதேபோல் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல் மிஷினரி ஊழியம் அங்கே தான் ஆரம்பிக்கப்படுது. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர்கள் தான் மிஷினரியாக செயல்பட்டுருக்கணும். பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க மிஷினரியாக செயல்படலை. அவங்க எருசலேமில் சபை உருவாக்கி அந்த சபைகளை நடத்துறதுல எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் மக்கள் பேப்டிசம் எடுக்காங்க, சபை பெருக்கிட்டே போகுது. ஆனால் அறியப்படாத மக்கள் உலகமெங்கிலே இருக்காங்களே, இவங்க மத்தியில் யார் ஊழியம் செய்கிறது, யார் நற்செய்தி அறிவிக்கிறது? ஆமாம், சபை தான் செய்யணும், ஆனால் சபை செய்யலையே. சபை போதகர்கள் அந்த காரியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்த விசுவாசிகள் மேலே வந்து இறங்கி பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊழியத்துக்காக பிரித்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக 2 பேர் மிஷினரிகளாக புறப்பட்டு போகிறாங்க. அப்போ தான் புற இனத்தவர்களுக்கு சுவிசேஷம் போகுது. பார்த்துங்க அருமையானவர்களே, மிஷினரி இயக்கத்தை நடத்துகிற எங்களுக்கு தேவ ஆவியானவர் தரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சபைக்குள்ளே தான் இருப்போம்.
அருமையானவர்களே, சபையில் இருந்தால் இந்த ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை சபை எங்களை அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்கலைனாலும் சரி, சபைக்குள்ளே தான் இருப்போம். நாங்கள் ஒரு தனி சபை கிடையாது, தனி டினாமினேஷன் கிடையாது, ஒரு தனி சிஎஸ்ஐ கிடையாது, ஒரு தனி டிஎல்சி கிடையாது, ஒரு மெத்தடிஸ்ட் கிடையாது. நாங்கள் மிஷினரி இயக்கம், அவ்வளோதான். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம், வெளியே இருக்கிற ஆத்துமக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவோம், பேப்டிசம் கொடுப்போம், சபைகளை உருவாக்குவோம். இந்த சபைகள் வளர்ந்து வரும்போது நிர்வாக ரீதியாக பெரியவர்களோடு கூட பேசி சம்பந்தப்பட்ட சபையோடு அது ஒரு மெயின்லைன் சர்ச்சாக தான் இருக்கும். இன்னொரு அமைப்பாக நாங்கள் உருவாக மாட்டோம். காரணம் என்னென்னா, ஆவியானவர் எங்களை அழைத்தது மிஷினரி ஊழியங்களை செய்வதற்காக. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் எங்கேயும் போய் இந்த பேப்டிசம் கொடுக்கறது, இல்லைன்னா அங்கே போய் நின்றுட்டு நான் ஒரு பேராயர்னு சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தான் என்னை அழைத்திருக்கிறாரே தவிர, பேப்டிசம் கொடுக்குறதுக்கோ பேராயராக இருக்கிறதுக்கோ ஒரு சபையின் போதகராக இருக்கிறதுக்கோ எனக்கு கிடையாது. நான் சுவிசேஷகன். என் அன்புக்குரியவர்களே, நான் மிஷினரி ஊழியத்தில் 42 வருஷமாக இருக்கிறேங்கிற அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று பாருங்கள் அருமையானவர்களே, வேதாகம கல்லூரியில் இருக்கும்போது சில டயசிஸ்லேயே வந்து கூப்பிட்ருக்காங்க. சில நிறுவனங்களில் வந்து கூப்பிடுவாங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரோம், இன்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, வாங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ தெளிவாக என் மனதில் என்ன இருக்குன்னா, அழைக்கப்பட்டது மிஷினரியாக. ஆகவே கடைசி வரையிலையும் இந்த நற்செய்தி அறிவிக்கணும், சபையை உருவாக்கணும், அவ்வளோதான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பெரிய பெரிய போஸ்ட்டில் அமர்றதுக்கு தேவன் எங்களுக்கு அழைப்பு தரவில்லை. நாங்கள் மிஷினரி என்கிறதுல கருத்தாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மிஷினரி ஊழியம் என்பது சபையில் இருந்து நடக்கும், சபை போதகர் மூலமாக நடக்கும், சபையில் உள்ள விசுவாசிகள் மூலமாக நடக்கும். ஆனால் புறப்பட்டு போகிறவர்கள் கடைசி வரையிலே மிஷினரி தான். சரியா? நம்ம ஊரில் இன்றைக்கி நீங்கள் இவாஞ்சலிஸ்டாக இருக்கிற நிறைய பேர் எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் பிரசங்கிமாராக இருந்தாங்க, அப்புறம் மேடையில் பார்த்தீங்கன்னா பிரசம் பண்ணாங்க, அற்புத அடையாளம் நடந்துச்சு, அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சபை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், இப்படி நிறைய பேர் செய்கிறாங்க. அவங்கள கர்த்தர் அதற்காக அழைக்கவில்லை என்பதில் நான் தெளிவாக சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கி அவங்களுடைய எதிர்காலம் தங்களுடைய அந்தஸ்தை பெருசு பண்ணிக்கிறதுக்காக சபை தலைவரெலாம் வச்சுக்கிட்டாங்க. பார்த்துக்குங்க. நோ, கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கவில்லை. என் அன்புக்குரிய, நீங்கள் நற்செய்தியை சொல்வதற்காக அழைக்கப்பட்ட ஆவியானவர் உங்களை அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து சில இடங்களுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் தடுப்பார். பார்த்துக்குங்க, அங்கே போகாத அப்படிம்பார். உடனே பவுல் கையோ நம்ம ட்ராவல் பாதிக்கப்படுதே, என்ன செய்யலாம்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது, அன்றைக்கி தான் முதலாக ஐரோப்பா நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நிற்கிறான். வந்து எங்கள் ஊருக்கு வாங்க, நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். கனவுல பார்க்குறாரு. உடனே தேவசித்தம் சொல்லி புறப்பட்டு அங்கே போகிறார். அங்கே போனால் ஒரு பெரிய பணக்கார லேடி லீதியாவோட இருதயத்தை கர்த்தர் திறந்து வைத்திருந்தார். முதல் ஐரோப்பா திருச்சபை உருவாக்கப்பட்டுச்சு. பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, ஆவியானுடைய நடத்தலுக்கு உட்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மிஷினரி அமைப்பும், ஒவ்வொரு போதகர்களும் செயல்பட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அருள் பெறும் காரியங்களை செய்ய முடியும். ஆகவே ஆவியானுடைய நடத்தலுக்கு நம்ம எல்லாரும் எனக்கும் தெரிவித்து இந்த பூமியில் வாழ்வோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவரை சந்திக்கும் போது முகமுகமாக வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய நடத்துதலை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்களாக இருக்கும்படி, ஆவியானவருடைய ஆண்டவரே கீழ்ப்படிதலுக்கு ஒவ்வொருவரும் செவிசாய்க்கும்படி இயேசுவே நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களோட பேசும், சிலர் உடைந்து போய் என் வாழ்க்கையில் இனி ஒன்றுமே இல்லையே சொல்லி நம்பிக்கையிலிருந்து நிற்பாங்கன்னு சொன்னால், ஆவியானவர் அவர்களை நடத்தும், அவர்களை திடப்படுத்தும். இருக்கிற மனச்சோர்வுகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். அவருடைய சரீரங்களில் நோய் இருக்குமே என்றால் எடுத்து போடும். ஆவியானுடைய குணமளிக்கு வல்லமை அவருடைய சரீரத்தில் ஊறுவரட்டும். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?